ஹாய்! ஸ்கூல் விட்டு வர உங்க குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்படி ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா செய்றதுன்னு சொல்றேன். அதுக்கு பாஸ்தா ஃபுல்லா டிப் ஆகுற மாரி தண்ணி ஊத்திட்டு, ஆயில், சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கங்க. பாயில் பண்ண பாஸ்தாவ இது மாரி ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு ஒரு கடாயில 2 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, கொஞ்சமா உப்பு, பெப்பர், சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கடாயில கொஞ்சமா ஆயில் ஹீட் பண்ணிட்டு, தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகா, பொடி பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்ச முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்ச பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பாஸ்தாக்குள்ளார மசாலா ஆட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காரசாரமான பாஸ்தா ரெடி. ஸ்கூல் விட்டு வரவங்க குழந்தைக்கு இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.